வெல்கம் டு அருண் அகாடமிக் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ் எக்ஸாம் 45 டேஸ்ல எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் இப்பல இருந்தே போடணும் அப்படிங்கிறத பத்தியும் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோங்க. சரிங்களா? நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லது நான் ஒரு 6 மந்த் 1 இயர் ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன் சார் அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை எஃபெக்டிவா ஃப்ரேம் பண்ணதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்குங்க. சரிங்களா? இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இது போல பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் தாராளமா பார்க்க முடியும். சரியா? இப்ப நம்ம கண்டென்ட்டா பார்க்கலாங்க. இந்த கண்டென்ட்டை 3 ஸ்டேஜா பார்க்க போறோம். ஒன்னு என்னன்னா சிலபஸ், சரிங்களா? ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி, மூணாவது கட் ஆஃப். சரிங்களா? இந்த ஆர்டர்ல தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பிகினருக்கு நம்ம பார்த்துடலாம். கூடவே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்ப பிகினர்ஸ் டு ப்ரோங்க. சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 20ஆம் தேதியில இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்ப நம்ம கையில 45 டேஸ் இருக்குங்க. சரியா? மோஸ்ட் ப்ராபப்ளி செப்டம்பர் லாஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம கையில 45 நாள் இருக்கு. சரியா? இதை நம்ம மூணா ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். ஒன்னு 20 நாள், இன்னொன்னு 5 நாள் 35 இல்லையா, இன்னொன்னு 10 சேர்த்தனா 45 நாள். சரியா? ஃபர்ஸ்ட் 20 நாள் நீங்க பேசிக் லேர்னிங்க்கு டைம் எஃபர்ட் போடுங்க. சரியா? டைமை எதுக்கான எஃபர்ட்டா யூஸ் பண்ணிக்கணும்னா அந்த பேசிக் லேர்னிங்காக உங்களோட எஃபர்ட்டை போடணும். சரியா? அடுத்த 15 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அடுத்த 10 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். சரியா? இப்போ நீங்க ஒரு ஸ்லோ லேர்னரா இருக்கீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 5 நாளை இங்க எடுத்துக்கலாம். நீங்க ஒரு 25 நாளா இந்த பேசிக் லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். சரியா? 5 நாளை நீங்க எதுக்கு 10 நாள் எதுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு ஒதுக்கலாம். இன்னொரு 10 நாள் எதுக்கு ஒதுக்கலாம்னா ஃபுல் டெஸ்ட். இப்பல இருந்தே ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சரியா? அது உங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட்டை கிரியேட் பண்ணும். சரியா? கான்ஃபிடென்ட்டை கம்மி பண்ணிடும். நீங்க வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங் பண்ணுங்க. எந்த அளவுக்கு பேஸை ஸ்ட்ராங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும், ரொம்ப எஃபிஷியண்டா பண்ணுவீங்க. சரியா? அப்ப ஃபண்டமெண்டல் ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் குறைஞ்சது 25 நாளாச்சும் ஒதுக்க சொல்றேன். சரியா? ஸ்லோ லேர்னரா இருந்தா. சரியா? இல்ல சார் எனக்கு ஆல்ரெடி ஆப்டிடியூட்லாம் நல்லா வரும், ரீசனிங்லாம் ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடுவேன் அப்படின்னா நீங்க 20 நாள் ஒதுக்குனா போதுமானது தான். சரியா? சரிங்களா? இதுக்கு மட்டும் உங்களோட எஃபர்ட் இல்லை, அதுக்கு அடுத்த வர ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இதுல போற எஃபர்ட். சரிங்களா? அதனால நல்லா ஃபோக்கஸிவா எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பா அதுக்கான பலன் வந்துட்டு இந்த இயர் ரெண்டுலயும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரிங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது செக்ஷனல் வைஸா நம்ம பார்க்கலாம். சரியா? அந்த டேஸை வந்துட்டு எப்படி நம்ம செக்ஷனல் வைஸா ஸ்பிளிட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? இப்ப நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த கிளர்க் ஸ்டேஜ்லயே சொல்லியிருப்பேன். ஐபிபிஎஸ் கிளர்க் நம்ம பார்க்கும்போதே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு 24 hours இருக்கு அப்படின்னா குறைஞ்சது இதுல 3ல் 1 பங்கு நேரத்தை ஒதுக்கிக்கணும் ப்ரிப்பரேஷனுக்காக. அப்ப 24 மணி நேரத்துல 3ல் 1 பங்கு அப்படின்னா 8 hours. சரிங்களா? மீதி 16 hours நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இல்ல சார் இன்னும் கொஞ்சம் நான் டைம் அதுக்கு சேர்த்து ஒதுக்குறேன், இதுக்கு ஒரு 10 மணி நேரமா எடுத்துக்கிறேன் அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுங்க. சரியா? இந்த 8 hours மினிமம் எனக்கிட்ட ஒதுக்கி ஆகணும். சரியா? மினிமம் 8 மணி நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த சிலபஸ் ஓரளவுக்காச்சும் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா? சரிங்களா? இந்த 16 hours உங்களோட பர்சனல் ஒர்க் எல்லாத்துக்கும் நீங்க வச்சுக்கலாம். உங்களோட டே டு டே ரொட்டீன் ஒர்க்கு, சரியா, மற்ற வேலைக்கு எல்லாத்துக்கும் இந்த 16 மணி நேரத்தை வச்சுக்கோங்க. 8 மணி நேரத்தை அதுக்கு ஒதுக்கிடுங்க. சரியா? 8 மணி நேரத்தையும் நீங்க 3ஆ பிரிச்சுக்கணும். சரியா? 8 hours வந்துட்டு நீங்க 3ஆ ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த ரீசனிங்க்கு, குவான்டிடேட்டிவ் அபிலிட்டிக்கு, ஜெனரல் இங்கிலீஷ்க்கு. சரியா? உங்களுக்கு எது வராதோ அதுக்கு டைமை கொஞ்சம் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. சரியா? எனக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் சார் அப்படின்னா அதுக்கு நீங்க 3 to 4 hours கூட ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒதுக்கலாம். சரியா? இங்கிலீஷ்ல ஓகே அப்படின்னா அதுக்கு 2 மணி நேரம், அப்புறம் ரீசனிங்க்கு 2 மணி நேரம் அப்படி ஒதுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்பிளிட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 hour உங்களால டைம் முடிஞ்சா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இப்பல இருந்தே பாருங்க, அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். சரியா? இதை நம்ம பிகினருக்கு பார்க்குறேன். சரியா? ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணவங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு சொல்றேன். சரியா? முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்றேன். இப்போ கவனிங்க. இப்போ நம்ம ரீசனிங் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாபிக்லாம் இருக்கு இல்லைங்களா, அதான் இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங், வேர்ட் அண்டு ஆல்ஃபபெட் டெஸ்ட்டு, ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸு, அடுத்தது கோடிங், டீகோடிங், இன்இக்வாலிட்டி. சரியா? இந்த 5 டாப்பிக்கும் சேர்ந்தே நீங்க 1 day எஃபெக்டிவா யூஸ் பண்ணா போதுங்க. சரியா? 1 day. சரிங்களா?
நான் பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஒரு 7 days தான் ரீசனிங்கே எடுப்பேன். சரிங்களா? அந்த பசிலுக்கு தான் அதிக நாள் எடுத்துப்பேன். மீதி எல்லா இதுக்கும் டாபிக்ஸ் வந்து 7 நாள் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours தான் அதிகபட்ச கிளாஸு. ஒரு 7 daysலேயே எல்லா டாபிக் முடிச்சிடுவேன். நான் அதிகமாக எடுத்துக்கிற நாள் எதுக்கு இருக்குன்னா ஒரு 10 days பக்கமாக எதுக்கு எடுத்துக்கணும் பசிலுக்கு எடுத்துக்குவேன் 2 hours. சரிங்களா? லேர்ன் பண்ணுறவங்களும் ஓகே எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக லேர்ன் பண்ணிக்குவாங்க. சரி அதுதான் டைமிங் நமக்கு. சரிங்களா? ஏன்னா இந்த டாபிக் எல்லாமே பேசிக்காக அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூலை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாவே ஈஸியாக நமக்கு அந்த லாஜிக் புரிய ஆரம்பிச்சுக்கும். ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது அந்த டைரக்ஷனுங்க. சரியா? அடுத்தது ஸ்லாகிசம், அடுத்தது பிளட் ரிலேஷன். சரியா? இது மூணுக்கும் நம்ம ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா? இது மூணுக்கும் நம்ம கண்டிப்பாக 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணா தான் அது கிளியராக புரியும். ஸ்லாகிசத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணா தான் அது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டைரக்ஷனுக்கும் பிளட் ரிலேஷனுக்கும் நம்ம அதே மாதிரி ஈக்குவல் டைம் கொடுக்கணும். சரி அது ரெண்டுக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கணும். சரியா? அடுத்தது பசிலுக்கு நம்ம ஹியூஜாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பசிலுக்கும் சீட்டிங்க்கும் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஒரு 5 பசில் 6 பசில் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வழியே இல்லை. சரி அதை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி ரெண்டுலேயுமே வந்துட்டு பெரிய அளவில் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு குவாலிஃபை ஆக சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு உங்கள் ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அடுத்தது இந்த டேட்டா சஃபிஷியன்சி, இந்த இன்புட் அவுட்புட்டு, இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் சொல்லுவோம். கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனு, காஸ் அண்ட் எஃபெக்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், பேராகிராஃப் அனாலிசிஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங். இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின் இப்போ கேட்க மாட்டாங்க, மெயின்ஸில் கேட்பாங்க. சரியா? இது எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் வரும் மெயின்ஸ்லேயும் வரும். இந்த 3 டாபிக் பெரும்பாலும் மெயின்ஸில் மட்டும்தான் வரும். சரியா? டேட்டா சஃபிஷியன்சி கூட சில சமயம் ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க. டேட்டா சஃபிஷியன்சினா ஒன்றும் இல்லை, இந்த எல்லா டாப்பிக்கும் கிளியரா இருந்தீங்கன்னா அந்த எல்லா டாப்பிக்கும் சேர்ந்து தான் அதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நார்மலாக இதில் 3 to 5 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? அந்த டேட்டா சஃபிஷியன்சி இது எல்லா டாப்பிக்கோட இன்க்ளூடிங் தான் இந்த டேட்டா சஃபிஷியன்சி. சரியா? அதே மாதிரி இன்புட் பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களுக்கு மெயின்ஸில் தான் வரும். இது கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் வரும். இதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி 2 மார்க் வரைக்குமே கூட இந்த கொஸ்டின்ஸ்க்கு கொடுப்பாங்க. சரியா? இதுக்கும் நீங்கள் டைம் ஒதுக்கணும். இது நீங்கள் மெயின்ஸ் வரும்போது கூட பார்த்துக்கலாம். ஒன்றும் இப்போ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்புட் அவுட்புட்டும் வந்துட்டு மெயின்ஸில் கூட பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தாலும் ஓகே தான், மெயின்ஸில் பார்க்கும்போது நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு நிறையா வந்துட்டு அவுட் சோர்ஸ் நிறையா இருக்குங்க. சரியா? பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பேங்கிங்கு எஸ்எஸ்சி ரயில்வேலாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அவுட் சோர்ஸ் தான் நீங்கள் பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி ஆரம்ப ஸ்டேஜில் மட்டும் தயவுசெய்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரியா? டிஜிட்டல் மீடியாவில் பார்க்காதீங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளோட கவனம் வந்து பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்ஸுக்கு மேலே மொபைலில் நம்மளால கான்சன்ட்ரேட்டாக ஒரு விஷயத்த பண்ண முடியாது. சரியா? ஏன்னா நம்மள டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மொபைலில் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து சால்வ் பண்ணுங்க. சரியா? அதுதான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜில். அப்புறம் போக போக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் அவுட் அவாய்ட் பண்ணிக்கலாம், டிஜிட்டலாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரம்ப ஸ்டேஜில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரியா? இது ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்கு வரும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு. சரிங்களா? எபிலிட்டி. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ஸிங் ராங் நம்பர் சீரீஸ். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் இனிஷியலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னா இது ரெண்டுக்குமே. சரிங்களா? இதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு 5 days ஒதுக்கிடணும். சரிங்களா? இல்லை 2 மணி நேரமோ இல்லை வீக்காக இருக்கீங்கன்னா 3 மணி நேரம் இதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கணும். சரி அதுக்கு சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அப்புறம் மிஸ்ஸிங் அண்ட் ராங் நம்பர் சீரீஸ். ஏன்னா கிட்டத்தட்ட இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ்க்கு பக்கமாக வந்துடும். சரியா? அடுத்ததான் நீங்கள் இந்த பர்சன்டேஜ் ரேஷியோக்கு ஒதுக்கணும் டைம். ஏன்னா அது ரெண்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா? அட்லாஸ்ட் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் ஒதுக்கணும். பார்த்துக்க 3ஆவதா டேட்டா இன்டர்பிரேஷன் டைம் ஒதுக்கணும். சரியா? அதுக்கப்புறமே டேட்டா இன்டர்பிரேஷன் ஒன்ஸ் இது எல்லாமே ஒரு 10 days கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட்ஸ், டைம் அண்ட் ஒர்க், மிக்சர், இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அடுத்த கட்டமாக பாருங்க. சரியா? அடுத்தது இந்த 2 டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி மெயின்ஸில் தான் கேட்பாங்க. அதாவது குவான்டிட்டி கம்பேரிசன், டேட்டா சஃபிஷியன்சி, பெர்முடேஷன் காம்பினேஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி மெயின்ஸில் கேட்கறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? ப்ரிலிம்ஸில் இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. இதுக்கு உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனு ஒரு 15 to 20 கொஸ்டின் வரும். நம்பர் சீரீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 20 கொஸ்டின் வந்துடும். அப்புறமே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ஒரு 10 கொஸ்டின் வரும். டிஐ வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க ப்ரிலிம்ஸில். அவ்வளோதான். சரியா? அப்போ நீங்கள் இதுக்கு எப்படி டைம் ஒதுக்கணும்? சிம்பிளிஃபிகேஷனுக்கும் அடுத்தது பர்சன்டேஜுக்கும் ரேஷியோவுக்கும் டிஐக்கும் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சரியா? இதுல இருந்தே உங்களுக்கு 20க்கும் மேற்பட்ட கொஸ்டின் 25 கொஸ்டின் வரைக்கும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரியா? இதுல இருந்தே. சரிங்களா?
அடுத்தபடியா நீங்க டைம் அண்ட் ஒர்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் அண்ட் காமர்ஸ்லாம் பாருங்க. ஏன்னா இதுவும் நீங்க பார்த்து தான் ஆகணும். சரியா? ஏன்னா மெயின்ஸ்ல உங்களுக்கு டிஐ வந்து மோஸ்ட் ப்ராபபிளி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை பேஸ் பண்ணி, சரிங்களா, பார்ட்னர்ஷிப்பை பேஸ் பண்ணி, சிம்பிள் அண்ட் காமர்ஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரியான கான்செப்ட் பேஸ்டு டிஐ தான் கேட்பாங்க. அப்ப நீங்க இந்த கான்செப்ட்ல தரவா இருந்தா மட்டும்தான் அதுல வர கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். சரியா? இதுக்கு ஒண்ணு பயந்துக்க வேண்டாம். நான் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 150ல இருந்து 200 கொஸ்டின்ஸ் பிடிஎஃபா நான் அமைச்சு வச்சிருவேன். சரியா? 150ல இருந்து 200 கொஸ்டின்ஸ் பேசிக் டு அட்வான்ஸ் லெவலுக்கு நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அமைச்சு வச்சிருவேன். சரியா? நான் முடிஞ்ச அப்கமிங்ல எனக்கு டைம் அவைலபிளா இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்க்கான வீடியோவும் போடுறேன். ஏன்னா நான் வந்துட்டு ரெகுலர் கிளாஸ் வந்து டைரக்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சரி, எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ முடிஞ்ச அளவுக்கு அப்ப ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். சரிங்களா? அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 பிளஸ் கொஸ்டின், எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி 150 பிளஸ் கொஸ்டின். டிஐக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 கொஸ்டின்ஸ்க்கு பக்கமா நான் ஷேர் பண்றேன். சரியா? இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ சோர்ஸ் தான். எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ சோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுங்க. சரிங்களா? பேசிக் கான்செப்டா கத்துக்கும் போது மட்டும் ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க பேசிக்லாம் நல்லா லேர்ன் பண்ண பிறகு இந்த மாதிரி பிடிஎஃப்லாம் வச்சு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் குறைஞ்சது ஒரு 150 to 200 கொஸ்டின்ஸ், 100 கொஸ்டின்ஸ்க்கு மேல சால்வ் பண்ணி பாருங்க. அப்பதான் அதோட ஃபண்டமெண்டல் உங்களுக்கு கிளியரா புரியும். அப்பதான் மெயின்ஸ்ல அதெல்லாம் டிஐ பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? அப்பெல்லாம் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது இங்கிலீஷ்க்கு வந்தோம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். சரியா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரா ஜம்பிள்ஸ், சரியா, சினோனிம்ஸ் ஆண்டம்ஸ்லாம் கேட்பாங்க. இதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லயே வந்துடும். இந்த பார்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் ஸ்கில்லும் வொக்காபுலரி ஸ்கில்லும் இருந்தாவே இந்த டாபிக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம். சரியா? கிராமட்டிக்கல் பார்ட் அந்த அளவுக்கு தேவைப்படாது. சரிங்களா? அதே எரர் ஸ்பாட்டிங்கு, சரியா, அதே க்ளோஸ் டெஸ்ட், மிஸ்பில்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஸ்பெல்லிங் வந்து எரரா இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கும் உங்களுக்கு வொக்காபுலரி ஸ்ட்ரென்த் நல்லா இருந்தாவே அதையும் நீங்க இது பண்ணிடலாம். சரியா? இதுக்கெல்லாம் நான் ரெகுலர் பேசிஸ்ல உங்களுக்கு என்ன பண்றேன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை வந்துட்டு இண்டோ எடிட்டோரியல் பேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேஜ்ல இருந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு டெய்லியும் ஒரு 20 கொஸ்டின்ஸ் அமுச்சு வச்சுட்டே தான் இருக்கிறோம். எதில் அப்படின்னா டெலகிராம் பேஜ்ல. நீங்க டெலகிராம வந்து அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் பேஜில் இதை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரியா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் சரி, பேரா ஜம்பிள்ஸும் சரி, ரெகுலர் பேஸில் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா வொக்காபுலரி ஸ்ட்ரென்த் வந்துச்சுனாவே போதும். அது கிராமர் பார்ட்டுக்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? கிராமர் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 கோல்டன் ரூல்ஸ்னு இருக்கும். சரியா? அதை தரவா நல்லா கத்துக்கோங்க. கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்கு, சரிங்களா, இது காலம் பேஸ்டு அண்ட் தென் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா பண்ண முடியும் உங்களுக்கு. சரியா? எதில் அப்படின்னா இந்த கிராமட்டிக்கல் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணிட்டீங்கன்னா. சரியா? இதுக்கும் நீங்க எஃபர்ட் போடுங்க. இது கொஞ்சம் வீக்கரா இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா? இங்கிலீஷ் நான் கொஞ்சம் வீக் சார், பேசிக்காவே தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் டைமை அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. சரியா? அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு போக போக வந்து பார்த்தீங்கன்னா மித்த டாபிக் மாதிரி இதுவும் ஈஸியாயிடும். இல்லை சார் எனக்கு குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து கஷ்டம், இல்லை சார் எனக்கு பசில் கஷ்டம் அப்படின்னா எது கஷ்டமா ஃபீல் பண்றீங்களோ அதை அந்த 20-25 நாளுக்கு அதுக்கான கான்சன்ட்ரேஷனை அதிகமாக கொடுங்க. சரியா? சரி, இப்போ அது ஓகே. இப்போ நம்ம அடுத்தது ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். இதுல இப்போ ஆல்ரெடி நான் ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன் சார், எனக்கு அந்த மித்த டாபிக்ல எதுவும் பிரச்சனையே இல்லை, நான் இப்போ டெய்லியும் ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா இதுக்கு டைமை அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். சரியா? இதுக்கு எதுக்கு அப்படின்னா இந்த பேங்க், அதாவது இந்த பேங்கிங் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இதுலயும் ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ், இது ரெண்டுக்கும் நீங்க டைமை கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% கொஸ்டின்ஸ் இந்த 7 டாபிக்ல இருந்தா கேட்டிருக்காங்க. என்னன்னா ரிசர்வ் பேங்க், ஆர்பிஐ ரிலேட்டட் நியூஸ், சரியா, ஆர்பிஐ சர்க்குலர், ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி, அல்லது ஆர்பிஐ நியூஸ் மற்ற நியூஸோட லிங்க் ஆகும்போது அதுல இருந்து கேட்பாங்க. சரியா? இப்போ உதாரணமா வந்துட்டு இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஒரு டெக்னாலஜியை வந்துட்டு இவங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இன்டெகிரேட் பண்ணுங்க, உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனை இன்டெகிரேட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்படிங்கும்போது அந்த நியூஸ் கூட கேட்கலாம். இப்போ டிஓடி வந்துட்டு ரீசெண்டா எந்த அஃபெக்ட்ஸ் பாடியை வந்துட்டு அவங்களோட டெக்னாலஜியை அடாப்ட் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது யாருன்னா ஆர்பிஐ. சரி, எந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்பாங்க, ஆர்பிஐ எங்கெல்லாம் ரெலவென்ட் ஆகுதோ அதோட நியூஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கணும். சரியா? அடுத்தது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். சரியா? இந்த ஒவ்வொரு பேங்க்ஸ் வந்து இப்போ உதாரணமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு வேர்ல்டு பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா குளோபல் ஃபினான்ஸ் மேகசின் அப்படின்னு யூஎஸ் பேஸ் பண்ண ஒரு மேகசின் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த மாதிரி நியூஸ்லாம் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அது மாதிரி ரெகுலரா வர பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அப்டேட்ஸை படிச்சுக்கணும். அடுத்தது பிசினஸ் அண்ட் எக்கனாமிக் நியூஸ். சரியா? பிசினஸ் அண்ட் எக்கனாமிக் நியூஸ்னா கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்ஓயு போட்டிருப்பாங்க, ஒரு நிறுவனமோ இன்னொரு நிறுவனமோ. சரியா?
அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியை வந்து அமால்கமேட் பண்ணியிருப்பாங்க. சரி, அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு நம்ம படிக்கணும். இப்போ உதாரணமா சரஸ்வத் கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க் அக்வயர் பண்ணிருக்காங்க. சரியா, அதெல்லாம் இந்த அமால்கமேஷன் நியூஸ்ல வந்துடும், பிசினஸ் நியூஸ்ல வந்துடும், பேங்கிங் நியூஸ்லயும் வரும். அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். சரியா, அதே மாதிரி எக்கனாமிக் நியூஸும் நம்ம பார்க்கணும். சரியா, எக்கனாமிக் நியூஸும் ரெகுலர் பேசிஸ்ல நம்ம பார்த்துக்கணும். சரியா, எந்த அளவுக்கு வந்துட்டு எக்கனாமிக் growth போயிருக்கு, ஜிடிபி என்ன, சரி, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 மந்த் நீங்க தரவு பண்ணி வச்சுக்கணும். சரியா, 6 மாசங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா லாஸ்ட் குவார்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்க எக்ஸாம் என்ன எழுத போறீங்க, செப்டம்பர் மந்தா நவம்பர் மந்த் நீங்க எழுதுவீங்க இல்லையா, நவம்பர் மந்த் எழுதுங்கன்னா அதோட ப்ரீவியஸ் குவார்டர் என்னன்னு பார்க்கணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 3 குவார்டர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா கேதர் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் 3 மாசமும் தெரிஞ்சது நல்லது தான். ஆனா மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுத போற எக்ஸாமோட லாஸ்ட் அந்த குவார்டர்ல இருந்தா நிறைய எக்ஸாம்ஸ் வரும். சரி, அதனால முடிஞ்ச அளவுக்கு 6 மந்த் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபின்டெக் டிஜிட்டல் பேங்கிங்லாம் இருக்குல்ல, இந்த என்பிசிஐ இருக்காங்கல்ல, அவங்க ரெலவெண்டான யூபிஐ நியூஸ். சரிங்களா, யூபிஐ வந்துட்டு எந்தெந்த கண்ட்ரில இப்போ போயிருக்காங்க, இப்போ 8வது கண்ட்ரியா எங்க போயிட்டு எந்த கண்ட்ரில போயிட்டு மெர்ஜ் பண்ணிருக்காங்க. சரியா, அது மாதிரிலாம் பார்க்கணும். அதே மாதிரி என்பிசி வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ போன்பே அப்படிங்கிறதோட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூபிஐ பேவோட இதை வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு 13 பேங்க் ஆட் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் வந்து ரெமிட்டன்ஸ்ல வந்துட்டு சிக்கல் இருக்கக்கூடாது. சரியா, அதாவது பேமெண்ட் பண்றதுல பேமெண்ட் ரிசீவ் பண்றதுல எந்த ஒரு இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரு கூட டைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிங்கப்பூரோட டைப் பண்ணிருக்காங்க. சரியா, எந்த பேங்க்ஸ்லாம் இதை பண்ண போறாங்க செட்டில்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 13 பேங்க்ஸ் வந்து இப்போ புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க. மொத்தமா 19 பேங்க் இருக்கு. சரியா, யூபிஐ பேபால் அப்படிங்கிறதுல ஒரு 19 பேங்க் இருக்கு. அதெல்லாம் கொஸ்டின்ஸா கேட்பாங்க. அடுத்தது சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ். சரியா, அதாவது கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஸ்கீம்ஸை லான்ச் பண்ணுவாங்க. சரியா, அதாவது வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனு, அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு, அதே மாதிரி விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு. சரியா, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. சரியா, பென்ஷன் ஸ்கீமு, இந்த மாதிரிலாம் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய லான்ச் பண்ணுவாங்க இல்லையா, அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ரேங்க்ஸ் அண்ட் இண்டீசஸ். இப்போ உதாரணமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கண்டிஷன் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரியா, அது மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க்ஸ் அண்ட் இண்டிசஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரியா, அதெல்லாம் நம்ம ஜென்ரலாவே பாத்துக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செபி அண்ட் ஐஆர்டி ரிலேட்டட் நியூஸை நல்லா தரவு பண்ணிக்கணும். சரியா, செபி அண்ட் ஐஆர்டி ரிலேட்டட் நியூஸை வந்துட்டு நல்லா தரவு பண்ணிக்கணும். சரியா, இதுல இருந்தெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70% கொஸ்டின்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. நீங்க அதெல்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணி பாருங்க. என்னென்ன ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நீங்களும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணுங்க. சரியா, சரி, அடுத்து பாருங்க 30% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ், நேஷனல் பிளஸ் இன்டர்நேஷனல், ஸ்டேட்ஸ் இன் நியூஸ், 2025 யூனியன் பட்ஜெட்ஸ். இந்த பட்ஜெட் தான் இந்த வருஷம் ஃபுல்லா இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கேட்பாங்க. சரியா, அப்புறம் சப்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸ், அப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், கடைசியா ஸ்டாட்டிக் ஜெனரல் நாலேஜ். சரியா, ஸ்டாட்டிக் ஜெனரல் நாலேஜ் என்ன கேட்டால் தனியாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இருக்காது. சரியா, இப்போ உதாரணமாக ஒரு இன்டர்நேஷனல் நியூஸை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் கூடவே என்ன பண்ணணும்னா அந்த கண்ட்ரியோட ஃபேமஸான திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும், அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன, அந்த கண்ட்ரியோட கரன்சி என்ன, எல்லாத்தையும் கூடவே தெரிஞ்சுக்கணும். தனியாக உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா, ஏன்னா அது தனியாக பார்த்தா இது ஒரு வாஸ்ட் டாபிக், இதுக்கே நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அதனால முடிஞ்ச அளவுக்கு இது தனியாக பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மித்த நியூஸ் வரும்போதே அது கூட இதை லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, இப்போ வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை படிக்கும்போது அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத படிச்சு வச்சுக்கோங்க. அதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதை எப்போ ஆக்ட் பாஸ் பண்ணாங்க, அப்படி இதை கூட படிச்சுக்கோங்க. சரியா, அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் நியூஸை படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, சரியா, ஸ்டேட் பேங்கோட ஆக்ட் என்ன அப்படிங்கிறத கூடவே படிச்சுக்கோங்க. சரியா, தனியா உட்காந்து ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படிங்கிறத படிக்க வேண்டாம், அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். சரியா, சரி, இது ஓகே தானே. இதுக்கான சோர்ஸ் எல்லாம் நம்ம அருண் அகாடமியோட டெலிகிராம் பேஜ்ல ஷேர் பண்றோம். நீங்க அந்த லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா, சரி, அடுத்து பாருங்க. அடுத்தது லாஸ்ட் இயர்ல கேட்ட வெயிட்டேஜிங்க ஒவ்வொரு டாபிக்லையும். சிம்பிளிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா 12 to 15 கொஸ்டின்ஸ். அரித்மெட்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த டாபிக்லாம் சேர்த்து. அது டேட்டா இன்டர்பிரேஷன்ல வந்துட்டு 5 to 8 கொஸ்டின்ஸ். சிம்பிளிஃபிகேஷன்ல 12 கேட்டாங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன்ல 8, சிம்பிளிஃபிகேஷன்ல 15 கேட்டாங்கன்னா டிஐல 5. இந்த ஆர்டர்ல தான் கேட்டிருக்காங்க போன தாட்டி எஸ்பிஐ எக்ஸாம்ல, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல. மிஸ்ஸிங் ஆர் ராங் நம்பர்ஸ் ஏதோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸோட வெயிட்டேஜ். சரியா, எந்த வருஷமும் இதே தான் உங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. சரியா, அடுத்து பாருங்க. இதுல எடுத்துக்கிட்டோம்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 17 to 18
உங்களுக்கு மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 25 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கலாம் சரியா. அடுத்து கோடிங் டீகோடிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5. பிளட் ரிலேஷன்ஸ் அண்ட் டைரக்ஷன் சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸு. இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று இது கேட்டாங்கன்னா இது கேட்கல, அல்லது இதை கேட்டாங்கன்னா இது கேட்கல. இன்இக்வாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்லாகிசம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ். மிஸ்லேனியஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் பேஸ்டு, பேட் ஃபார்மேஷனு, லெட்டர் சீரீஸு, ஆல்ஃபா சிம்பிள் சீரீஸ், இது மாதிரி கொஸ்டின்ஸில் வந்துட்டு 5 to 7 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதுலையும் 35 கொஸ்டின்ஸு. உங்களுக்கு ஈச் 20 minutes அலாட் பண்ணியிருக்காங்க சரியா. அடுத்து பாருங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல வந்துட்டு 9 to 10 கொஸ்டின்ஸ். பேரா ஜம்பிள்ஸ், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், மிஸ்பெல்ட் ஆர் சிங்கிள் ஃபில்லர்ஸ், காலம் பேஸ்டு, இது மோஸ்ட்லி உங்களுக்கு மெயின்ஸ்ல தான் பெரும்பாலும் அதிகமாக கேட்பாங்க சரியா. அதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷனும் வந்துட்டு உங்களுக்கு மெயின்ஸ்ல கொஞ்சம் வெயிட்டேஜ் வரும். அப் டு 15 கொஸ்டின்ஸ் வரைக்குமே கேட்பாங்க சரியா. சரிங்க, ரேரா 20 கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க. நார்மலா 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து க்ளோஸ் டெஸ்ட், அடுத்து வந்துட்டு ப்ரைஸ் ரீப்ளேஸ்மெண்ட். இதுல வந்து 3 to 5, க்ளோஸ் டெஸ்ட்ல 5 to 8, எரர் ரிடக்ஷன்ல 5 to 6. சில சமயம் எரர் ரிடக்ஷன்ல 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கூட கேட்பாங்க சரியா மெயின்ஸ்ல. இப்போ மொத்தமா 30 கொஸ்டின்ஸ் இதுல சரிங்களா. இது எல்லாமே ப்ரிலிம்ஸ்ல. மெயின்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு எரர் ரிடக்ஷன்லையும் சரி, அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லையும் சரி கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா. சரி, அடுத்து பாருங்க, இது வந்து மெயின்ஸ்க்கானது. ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் தான் நம்ம இன்புட் அவுட்புட்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதில் கேட்பாங்க சரியா. அடுத்து வந்து உங்களுக்கு டேட்டா எஃபிஷியன்சி அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங். அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 சேர்ந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்டுருவாங்க. மற்றபடி மீதி எல்லாமே ப்ரிலிம்ஸ்ல என்ன வெயிட்டேஜோ அதே தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்புட் பாஸ்வேர்டு 5 to 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது கிரிட்டிக்கல் ரீசனிங் 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. டேட்டா சஃபிஷியன்சி கேட்டாங்கன்னா அப் டு 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க சரியா. சரிங்க, உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ், 60 மார்க்ஸ், 45 minutes. அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ், 40 மார்க் தான், ஈச் ஒன் தான். இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் 60 மார்க். என்னன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுக்கும் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுப்பாங்க சரியா. மித்ததுக்கெல்லாம் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்னா அதுக்கு 1.5 மார்க் 2 மார்க்னு கூட கொடுப்பாங்க உங்களுக்கு சரியா. அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ், 50 மார்க்ஸ், 45 minutes. அடுத்தது ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ், 50 மார்க்ஸ். மொத்தமாக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 190 கொஸ்டின்ஸ். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 40 minutes, அதாவது 160 minutesங்க சரியா. இதுதான் மெயின்ஸ்க்கான பேட்டர்ன் சரிங்களா. அடுத்து கட் ஆஃப். கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 50, 5.5, 3 பேருக்குமே அதே தான். எஸ்சிக்கும் அதே தான், எஸ்டிக்கு அதே தான், ஓபிசிக்கு அதே தான், ஜென்ரல் எல்லாத்துக்கும் இதே தான். இடபிள்யூஎஸ்க்கு வந்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36.75 வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 89, இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு 86.25, ஓபிசிக்கு 70, எஸ்சிக்கு 74, எஸ்டிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 84.25. இது வந்து மெயின்ஸ்க்கான கட் ஆஃப் சரிங்களா. இந்த வருஷம் இதே கட் ஆஃப் தான் வருமா அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் டு ஈஸி லெவலில் இருந்தால் இந்த கட் ஆஃப். கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து கம்மியாகலாம் சரியா. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட மோரலஸ் இதுல இருந்து ஒரு 3 to 5 மார்க் முன்ன பண்ண இருக்கலாம் சரியா. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்கும் போது தான் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியா இருந்தா இதை விட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா. கஷ்டமானா இதை விட கம்மியாகும், ஈஸியானா இதை விட அதிகமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது இதே மார்க் கூட மெயின்டைன் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க, அவ்வளவுதான். நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா. டைமை பார்த்துட்டோம். இந்த டைம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு சரியா. உங்களோட எபிலிட்டி பொறுத்து பேசிக் கான்செப்ட் கொஞ்சம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதில் வந்துட்டு நீங்கள் செக்ஷன் டெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி செக்ஷன் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு டெஸ்ட் பண்ணிட்டோமா 35 கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆப்டிடியூட்ல, அதில் ஒரு 10 கொஸ்டின் தான் உங்களால் ஃபர்ஸ்ட் பண்ண முடியுதுன்னா அடுத்த செக்ஷன் டெஸ்ட் போகாதீங்க. இந்த 10 கொஸ்டின்ல என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு கொஞ்சம் திருப்பி அனலைஸ் பண்ணுங்க. அப்புறம் பண்ணாத 25 கொஸ்டின் திருப்பி ஒரு தாட்டி போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நியூ டெஸ்ட்டுக்கு போங்க. ஏன்னா நீங்க ஒரு 20 minutes டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு 1 hour ஒதுக்கணும் சரியா. அப்பதான் அடுத்த டெஸ்ட்ல நீங்க இம்ப்ரூவ் ஆகுவீங்க சரியா. அது 20 minutesல போட்டுட்டு ஓகே இதான் மார்க்கா உடனே அடுத்த டெஸ்ட்டுக்கு போகக்கூடாது சரியா. ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு போகணும். அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டும் அப்படிதான். ஃபுல் டெஸ்ட் நீங்க வந்துட்டு போடுறீங்க 1 hour போடுறீங்க அப்படின்னா திரும்ப அதை உட்காந்து பொறுமையாக அனலைஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு 1 hour ஒதுக்கணும் சரிங்களா. அப்படி ஒதுக்குனாதான் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். என்னென்ன தப்பு பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும், அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும் சரியா. அவ்வளோதான், இதுக்கு நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு வந்து இதுவும் அதே மாதிரி தான். இல்லை வெயிட்டட் கான்செப்ட் பேஸ்டு என்ன, ஜஸ்ட் வந்து ஃபுல்லா லாஜிக்கா போட வேண்டியது என்ன, கிரிட்டிக்கல் ரீசனிங் என்னன்னு பார்த்தோம். சரி, இதெல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது ரைட், எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தாச்சு இல்லைங்களா. ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுங்க சரிங்களா. ஆல் தி பெஸ்ட்.
நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டை உங்களை இதே மாதிரி கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.